அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். திருச்சி மாவட்டம் சமயபுரம் அருகே விடுதி மாணவர்களிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட பாதிரியார் உட்பட 2 பேர் மீது போக்சோ வழக்கு பதியப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். அவரிடம் பேசலாம். வணக்கம் கதிரவன், விவரங்கள். வணக்கம் கரிதா. திருச்சி மாவட்டம் சமயபுரம் அடுத்து பத்தாக்குடி புனித சேவியர் என அரசு உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் 700க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். பள்ளி வளாகத்தில் பள்ளி மாணவர் விடுதி புனித சேவியர் என்ற பெயரில் செயல்பட்டு வருகிறது. இதில் 110 மாணவர்கள் தங்கி கல்வி பயின்று வருகின்றனர். இந்த விடுதியில் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே உள்ள ஐயாவடியை சேர்ந்த பாதிரியார் குழந்தைநாதன் என்பவர் விடுதி வார்டனாக பணிபுரிந்து வருகிறார். இந்த நிலையில் விடுதி வார்டன் குழந்தைநாதன் அவரது நண்பர் அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் சேர்ந்த சுந்தரராஜன் என்பவர் திருச்சி சத்திரமேல் நிலைய அருகே உள்ள பட்ட மேற்படிப்பு படித்துக் கொண்டு பாதிரிக்கான படிப்பு படித்து வருகிறார். விடுமுறை நாட்களில் விடுதிக்கு வந்த சுந்தரராஜன் விடுதி வார்டன் குழந்தைநாதன் அருகில் தங்கியுள்ளார். இந்த நிலையில் சுந்தரராஜன் விடுதியில் தங்கியிருக்கும் மாணவர்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இது குறித்து மாணவர்கள் குழந்தைநாதனிடம் பல முறை புகார் அளித்து எவ்வித நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதால் மாணவர்கள் அவரது பெற்றோர்களும் தெரிவித்துள்ளனர். இது குறித்து திருச்சி மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் ராகுல் காந்திக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் ராகுல் காந்தி மாணவர்களிடம் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் மாணவர்களும் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக தெரிய வந்ததை அடுத்து லால்குடி அனைத்து காவலில் ராகுல் காந்தி கொடுத்த புகாரின் அடிப்படையில் விடுதி வார்டன் குழந்தைநாதன் அவரது நண்பர் சுந்தரராஜன் ஆகிய இருவரையும் போக்சோ வழக்கில் கைது செய்து தற்போது விசாரணை செய்து வருகின்றனர். தொடர்ந்து விசாரணை உண்மை தன்மை தெரிய வரவே இது பின் மேல் நடவடிக்கை எடுக்கப்படும். தற்போது இந்த குழந்தைகளிடம் இந்த மாணவர்கள் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டது பள்ளியில் ஒரு பெரும் சர்ச்சை ஏற்படுத்தி உள்ளது. விவரங்களுக்கு நன்றி.